தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எபிசோடுக்கு முன்னாடி ப்ரமோ பார்க்கலாம். இப்போ வந்து தமிழ் வந்து ஒரு ஆர்டருக்காக வந்து அவர் ஆர்டர் எடுத்து செஞ்சிட்ருக்காரு. அதை வந்து வழக்கம் போல் வந்து செஞ்சு டெலிவரி கொடுக்குறதுக்கு வந்து பிளான் பண்ணி வந்து வண்டி அனுப்பும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அர்ஜுன் வந்து வழக்கம் போல் தமிழுக்கு வந்து ட்ரபிள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆர்டரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வண்டியை வந்து கிட்னாப் பண்ணிடுறாரு. கிட்னாப் பண்ணிடுறதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தகவல் வந்து தமிழுக்கு போகுது. அதாவது வந்து இந்த மாதிரி நம்ம வண்டி வந்து கடத்திட்டாங்க, நாங்கள் டீ சாப்பிட்ற வண்டி நிறுத்தினப்போ வந்து வண்டி கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த டிரைவர் ஃபோன் பண்ணி சொல்லும்போது வந்து தமிழ் வந்து அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு அடுத்ததான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் கொடுத்த கம்பெனி ஓனர்கிட்ட வந்து ஏன்னா இனி வந்து நம்ம அந்த வண்டி ட்ரேஸ் பண்ணி இது பண்ணும்போது வந்து அவங்க கேட்ட டயத்துக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வர்றாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஆர்டர் கொடுத்த அந்த கம்பெனி எம்டிகிட்ட வந்து பேச போகிறாங்க. அங்கே போனோடனே அவரும் வந்து ஷாக் ஆகுறாரு. என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் உங்களை நம்பி ஆர்டர் கொடுத்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு வந்து இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிடுறேன், இனிமேல் வந்து நம்மளுக்குள்ள வந்து பிஸ்னஸ் டீலிங் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து கராராக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா தமிழ் வீட்டுக்கு வந்து யோசனை பண்ணிட்டு என்ன ரொம்பவே புலம்புறாரு சரஸ்வதிக்கிட்ட. நான் வந்து ரொம்ப ஓவராக வந்து கற்பனை பண்ணிவிட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன், ஏன் இந்த கம்பெனியே வந்து இந்த மாதிரி கம்பெனியில் எதுவுமே வேண்டாம், பேசாமல் எல்லாம் இழுத்து மூடிட்டு போயிடலான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சரஸ்வதி வந்து ரொம்ப வந்து ஆறுதலாக பேசுறதுக்கு அப்புறமா வந்து தமிழ் வந்து ஒரு அமைதியாகிறாரு. அடுத்து பொறுத்திருந்து இந்த அடுத்த எபிசோடுகளில் வந்து என்ன நடக்க போகுது, அந்த ஆர்டர் கிடைக்குமா இல்லை கேன்சல் ஆகிருமா, அந்த கடத்திட்டு போன வண்டியை கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். வணக்கம்.